தனம் இன்னைக்கு என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஐ ஹேவ் அண்ட் ஐ ஹேட். ஐ கூட எப்படி ஹேவ், அதே மாதிரி நம்ம ஐ உபயோகப்படுத்தும் போது ஹேட், இது ரெண்டையும் எப்படி ஒரு சென்டென்ஸ்ல கொண்டு வரணுன்றதை இன்னைக்கு படிக்கலாம். ஓகேவா? சரி. ஹேவ் வந்து ப்ரெசன்ட் பொசிஷன்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். அப்படின்னா இப்போ கரண்ட்ல என்ன நடக்குது, கரண்ட்ல என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, இன்னைக்கு என்கிட்ட என்ன இருக்கு, இப்போ என்ன நடக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹேவ் யூஸ் பண்ணோம். சரிங்களா? சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஹேவ் ஏ கிளாஸ் நவ். நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்கோம்ல, எஸ் மேம். ஐ ஹேவ் ஏ கிளாஸ் நவ், இப்போ நடக்கிறது அது. இந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஐ ஐ ஹாவ் லிசனிங். ஐ ஆம் ஒரு மேம். கரெக்ட். கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர். ஐ ஆம் லிசனிங். பர்ஃபெக்ட் தானா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஆம் லிசனிங், அது கரெக்ட். இப்போ ஹேவ் வச்சு எதனா ஒன்று சொல்லுங்க. கிளாஸே இருக்கணும்ட்டு இல்லை, வேற எதனா சொல்லலாம். ஓகே, நான் இன்னொன்று சொல்றேன். ஐ ஹேவ் ஏ செல்போன். எதனா உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அது சொல்லுங்க. ஐ ஹாவ் பென் மேம். ஐ ஹேவ் ஏ பென். பென். ஐ I have to go to market. I have to go to market அப்படின்னா நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போகணும். அந்த மாதிரி நீங்க எதனா ஒன்று சொல்லுங்க. ஐ ஹாவ் டு கோ டு டியூஷன். I have to go to டியூஷன். tuition. வேற என்ன சொல்லலாம்? I have to eat my lunch. I have to eat my lunch. நான் இப்போ மதிய உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க எதனா ஒன்று சொல்லுங்க. ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் குக்கிங். வெரி குட். ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் குக்கிங். நல்லா அழகா புரிஞ்சுக்கினீங்கப்பா. கஷ்டமே இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, ரொம்ப ஈஸி. ஓகே, வேற எதனா சொல்லுங்க. சரி, இப்போ ஹேவ் புரிஞ்சிருச்சுல, ஹேவ் எந்த டைம்ல எல்லாம் சொல்லணும்னு. இப்போ இந்த நேரத்துல என்ன நடக்குது அதுக்கு நம்ம சொன்னோம், அதான் ப்ரெசன்ட். அடுத்தது ஹேடுக்கு போகலாம். ஹேட் வந்து வாட் யூ ஹேட் இன் த பாஸ்ட், ஆர் தி எக்ஸ்பீரியன்சஸ் யூ ஹேட் இன் த பாஸ்ட், ஆர் தி ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட். அப்படின்னா கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள், கடந்த காலத்துல உங்ககிட்ட ஏதோ ஒரு பொருள் இருந்தது, அந்த மாதிரி விஷயத்துல, அந்த மாதிரி சமயத்துல ஹேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் அ லேண்ட்லைன். லேண்ட்லைன் லாங் ago. ஐ டு நாட் ஹேவ் இட் நவ். புரியுதுங்களா? ஐ ஹேட் எ லேண்ட்லைன் லாங் ago. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட லேண்ட்லைன் ஃபோன் இருந்தது. ஐ டு நாட் ஹேவ் இட் நவ். இப்போன்றதுக்கு இப்போ ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இப்போ என்கிட்ட இல்லை. அந்த மாதிரி நீங்க எதனா சொல்லுங்க. ஐ ஹாட் மெனி டைம்ஸ். ஐ ஹேட் மெனி டைம்ஸ். ஐ டு நாட் ஹாவ் இட் நவ் டைம். ஓகே, ஐ ஹேட் மெனி டைம்ஸ். ஐ டு நாட், என்ன சொல்லுங்க? ஐ டு நாட் ஹிட் நவ் டைம். ஐ டு நாட் இட் நவ் டைம். என்ன சொல்ல வரீங்க? தமிழ்ல சொல்லுங்க, நான் அதை அப்படியே கரெக்ஷன் பண்ணின்னு போலாம். அப்போ வந்துட்டு நிறைய டைம் இருந்தது எனக்கு, வந்துட்டு டைமே இல்லை. இப்போ டைமே இல்லை. ஓகே, ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம். ஹேட் லாட் ஆஃப் டைம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாமா? ஓகே, சம் இயர்ஸ் பேக். ஓகே, சம் இயர்ஸ் பேக். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய டைம். ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம் சம் இயர்ஸ் பேக். இப்போ இல்லை, நவ் ஐ டு நாட் ஹேவ் எனி டைம். ஓகேவா? ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம்
சம் இயர்ஸ் பேக், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய டைம் இருந்தது. நவ் ஐ டு நாட் ஹேவ் எனி டைம். நிறைய டைம் இருந்ததுன்னா ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரீ டைம்னு போட்டுக்கலாமா? ஃப்ரீயா இருந்தீங்க அப்படி வச்சுக்கலாமா? ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரீ டைம். ஃப்ரீயா இருந்தீங்க, ஒன்றும் வேலை வெட்டி இல்லாம சும்மா அப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தீங்கன்ட்டு இல்ல. அப்படிதான் அப்படிதான். அப்பெல்லாம் ஒரு 9 o'clock வரைக்கும் தான் டைம், பசங்க ஸ்கூலுக்கு போற வரைக்கும். ஆஹா, அவங்க திருப்பி வர வரைக்கும் ஒரு 3 o'clock வரைக்கும் ஃப்ரீயா தான் வீட்ல இருக்கு. கரெக்ட். அப்ப இப்ப இப்போ இல்ல. இப்போ இப்ப என்னாச்சு? இல்ல டைம். இப்ப டைம் வேலைக்கு போறேன்ல மேம். ஓகே, இப்போ வேலைக்கு போறதுனால உங்களுக்கு டைம் இல்ல. ஸோ ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரீ டைம் சம் இயர்ஸ் பேக். நவ் ஐ டு நாட் ஹேவ் எனி ஃப்ரீ டைம். டைம் இருக்கு, ஆனா ஃப்ரீயா இல்ல அந்த டைம் உங்களுக்கு. வேலைக்கு போறதுனால ஃப்ரீயா இல்ல. ஓகேவா? இது வந்து நீங்க சொன்னதே நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே மேம். அதனால ஓகே அதை மேம். delete பண்ணிடுறேன் நான், அந்த சென்டென்ஸ். அதை இப்படி சொல்லணும். ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரீ டைம் சம் இயர்ஸ் பேக். நவ் ஐ டு நாட் ஹேவ் எனி ஃப்ரீ டைம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஐ ஹேட் அ கார் 2 years ago. I had a car 2 years ago. ஓகே, நீங்க சொல்லுங்க எதனா ஒண்ணு. ஐ ஹேட் ஏ லேண்ட். had a லேண்ட் I had a land. ஒரு 5 years ago. Okay, I had a land 5 years ago. இப்போ அந்த லேண்ட் உங்ககிட்ட இல்ல. அப்போ இருந்தது, இப்போ இல்லன்னு சொல்லும்போது தான் அந்த ஐ ஹேட்னு சொல்லணும். ஓகேவா? இப்பயும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஐ ஹேவ் a land. ஓகே, ஐ ஹேவ் a land for building a house. சும்மா நானே சேர்த்துக்கிறேன். ஓகே மேம். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ இல்லன்னு சொல்ல வரீங்க. ஐ ஹேட்னாக்கா, ஐ ஹேவ்னாக்கா இப்பயும் இருக்கு என்கிட்ட அப்படின்னு. வேற எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா ஹேடுக்கு? நான் சொல்றேன். ஐ ஹேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட். நவ் ஷீ இஸ் நாட் தேர். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாங்க, இப்போ அவங்க இல்ல அப்படின்னு சொல்ல வரேன். ம், நீங்க அந்த மாதிரி எதனா சொல்லுங்க ஒண்ணு. ஐ ஹாவ் your own house. ஐ ஹேவ் அ ஓன் ஹவுஸ். Now ஓகே, ஐ ஹேவ் எ ஓன் ஹவுஸ் நவ். வெரி குட். இப்போ ஐ ஹேட் எ லேண்ட் 5 years agoன்னு சொல்றீங்கல்ல, அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி லேண்ட் இருந்தது, இப்போ இல்ல. அப்போ இப்போ இருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு ஐ ஹேவ். முன்னொரு காலத்துல இருந்தது, அதுக்கு ஐ ஹேட். புரிஞ்சுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள். புரிஞ்சது மேம். வெரி குட். அவ்வளவுதான், இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். Complete the below sentences using have or had. ஓகே I மேம். dash a car last year. லாஸ்ட் இயர். Ah, had மேம். had. I had. had Very a good. I had a car last year. இப்போ last year. I dash a bike now. I have a bike now. I have a bike now. Very good. I dash baked a cake and I am going to taste it now. I have a bake. I have baked a cake now. Very good. I dash celebrated my 40th birthday with my friends. I have மேம். Sorry. முடிஞ்சிடுச்சு. had அத had. I had celebrated my 40th birthday with my friends. Very good. friends. What did you dash for lunch? Have இப்போ என்ன மேம். சாப்பிட்டீங்கன்னு கேக்குறேன் லஞ்சுக்கு. Have Very good. What did you have for lunch? lunch. I dash a burger for lunch. I have burger for lunch. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, அப்ப என்ன சொல்லணும்? Had.
had a burger for lunch. நான் வந்து உங்களை இப்போ கேட்குறேன், வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் லஞ்ச்னு இப்போ கேட்குறேன்ல, அதனால ஹேவ் வரும் இங்க. அப்போ நீங்க சாப்பிட்டு முடிச்சதுனால ஐ ஹேட் எ பர்கர் ஃபார் லஞ்ச். ஓகேவா? ரெண்டு இப்போ டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? புரியுது மேம். வெரி குட். 30 years ago, I dashed to walk a long distance to fetch water from the well. fetchனா தண்ணி கொண்டு வர்றதுக்கு. 30 years ago, I had to very good. I had to walk a long distance to fetch water from the well. Very good. Well. Now, I dash water connection at home. Now, I have water connection at home. Perfect. Next. I dash a fall yesterday. A fall naka நேத்து நான் விழுந்துட்டேன்னு சொல்றேன். I had a fall yesterday. I dash an assignment to complete by this evening. I had an assignment to complete by this evening. என்ன சொன்னீங்க? have சொன்னீங்களா had சொன்னீங்களா? Had ma'am, had. Had evening mean no, have ma'am. Evening தானே. ஓகே. ஐ ஹாவ் an assignment to complete by this eveningனா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு அசைன்மெண்ட் நான் கம்ப்ளீட் பண்ண இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? இன்னைக்கு இப்போ நடக்க போகுது. அதனால ஐ ஹாவ். வெரி குட் தானா, ரொம்ப அழகா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய். ஓகே மேம். தேங்க்யூ மேம். பாய் மேம்.